வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இளையராஜா சார் ஆர்டிஃபிஷியல் சவுண்ட்ஸ், சிந்தசைசர் சவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தா லோச்சனன் கேட்டிருக்காரு. ஆரம்பத்தில் அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் சவுண்ட்ஸ் எல்லாம் இளையராஜா பயன்படுத்தியதில்லை. ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளாக அது போன்ற ஒலிகளை எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கூலி 2 படம் வரும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கோவை புதூர் பாபு கேட்டிருக்காரு. உங்களுடைய நினைப்பு சரிதான். கூலி படத்தினுடைய பார்ட் 2 வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன. ஜெய்சங்கர் சார் வேற மொழி படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. ஜெய்சங்கர் பிறமொழி படங்கள் எதிலும் நடித்ததில்லை. அடுத்ததா ராஜ்குமார் பெரியசாமி தனுஷ் இணைஞ்சு பண்ற படம் இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு அடையார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காரு. ராஜ்குமார் பெரியசாமியுடைய இயக்கத்திலே தனுஷ் நடிக்க இருக்கின்ற அந்த படத்தை தயாரிப்பவர் பிரபல பைனான்சியரான அன்புச்செழியன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கான பட்ஜெட் இருக்கு, அது கொஞ்சம் அதிகம். அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளில் தான் இப்போ அந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமி இருக்காரு. அந்த ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னாலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும். சிவகார்த்திகேயன், நானி, தனுஷ் இவங்க 3 பேர்ல ரஜினிகாந்த் சாரோட பயோபிக் படத்துக்கு யார் சூட் ஆவாங்கன்னு சென்னையில இருந்து மோனிஷ் கேட்டிருக்காரு. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற 3 நடிகர்கள் சிவகார்த்திகேயன், தனுஷ் ஆகிய இருவருமே ரஜினிகாந்தினுடைய பயோபிக்கு பொருத்தமாக இருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமால அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்திலே ஹீரோவாகவும் டைரக்டராகவும் இன்ட்ரடியூஸ் ஆனது பார்த்திபன் சார் ஒருத்தர் தானான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காரு. அந்த பெருமை பார்த்திபனுக்கு மட்டுமே சொந்தமானது. தனஜயன் சார் இன்னும் ட்ரீம் வாரியர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம சில தியேட்டர்ஸை அவர் லீஸ்க்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையான? சிட்னில இருந்து சிவா கேட்டிருக்காரு. தனஜயன் எப்போதுமே ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றியதில்லை. ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்தில் தான் அவர் செயல் அதிகாரியாக இருந்தார். இப்போ அந்த நிறுவனத்திலும் அவர் பணியாற்றலை. ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்தின் சார்பில் ஒரு திரையரங்கு நடத்தப்பட்டது. அதை சில காலம் தன்னுடைய மேற்பார்வையில் நடத்தி கொண்டிருந்தார் தனஞ்சயன். இந்தியன் 3 படத்தை பத்தி அப்டேட் சொல்லுங்கன்னு சென்னையில இருந்து முகமது கேட்டிருக்காரு. ஒரு மாதத்துக்கு முன்னாலே இந்தியன் 2 திரைப்படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருந்தாங்க, இயக்குனர் இருந்தார், அந்த படத்தினுடைய பிரதான கதாநாயகனான கமல்ஹாசன் இருந்தார். ஆனால் சமீப காலமாக என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ அதற்கான வேலைகள் எதுவும் நடப்பதாக தெரியல. தமிழ்ல உங்களுக்கு ரீசெண்டா அட்ராக்ட் பண்ண வெப் சீரிஸ் எதுன்னு தோர்ணமலையில இருந்து சண்பகராமன் கேட்டிருக்காரு. சமீப காலத்திலே வெளியான வெப் சீரிஸ்ல என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வெப் சீரிஸ்னா அது வசந்தபாலனுடைய இயக்கத்திலே உருவான தலைமைச் செயலகம் என்ற வெப் சீரிஸ் தான். சார், நீங்க நகைச்சுவையும் நக்கலும் கலந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா யாரை நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு மதுரையில இருந்து மீனா கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு பேட்டி எடுக்கணும்னா அதுக்கு மிகச் சரியான ஆள் ஆர்ஜே பாலாஜி. ரஜினிகாந்த் சாரோட ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கான்னு கோவை புதூர் பாபு கேட்டிருக்காரு. உங்களுடைய கேள்வியை படித்ததுக்கு முன்னால் தான் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றிய நினைவு எனக்கு வந்தது. இப்போ அதனுடைய கட்டடப் பணிகள் எதுவும் நடப்பதாக தெரியல. நடந்திருந்தால் நிச்சயமாக பத்திரிகையில் அதை பற்றி செய்திகள் வெளியாகிருக்குமே. கமல் சாரோட குருதி புனல் பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து தேவ் கேட்டிருக்காரு. கமலின் குருதி புனல் பார்ட் 2 வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரஜினிகாந்த் சார் இது வரைக்கும் ஏதாவது ஒரு படத்துக்கு ரஜினிகாந்த் பிரசன்ஸ்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரா? அப்படி இல்லைன்னா ஏன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தா கேட்டிருக்காரு. படத்திலே கதாநாயகனாக நடித்த நடிகர்கள் வழங்கும் அப்படின்னு டைட்டில் கார்டில் இடம்பெற்றதெல்லாம் சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் தான். அதுக்கு பின்னாலேயே பெரும்பாலான படங்கள்ல அது போல யாரும் டைட்டில் போட்டதில்லை. ரஜினிகாந்த் சாரும் கமல்ஹாசன் சாரும் ஆன்மீகத்தை பத்தி பேசிப்பாங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. கமல்ஹாசனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை அப்படின்றது ரஜினிகாந்துக்கு தெரியாதா என்ன? ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட பேசுகிறாங்களே அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் நாட்டம் இல்லையோ அதை பற்றி அவங்கக்கிட்ட அவர் பேச மாட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த புது கவிதை மற்றும் சிவா படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் பாலியல் மற்றும் வன்முறைகள் எதுவுமே இல்லையே, அப்புறம் ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சிட்னிலேருந்து சிவா கேட்டிருக்காரு. தணிக்கை அதிகாரிகள் இது போன்ற முடிவுகள் இன்று வரையிலே தயாரிப்பாளர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற முடிவுகளாக தான் இருக்கு. சிவாஜி சார் படத்துக்கு வசனம் எழுதிய வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆர் படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. கள்ளக்குறிச்சியில இருந்து தவமணி கேட்டிருக்காரு. பல சிவாஜி படங்களுக்கு வசனம் எழுதிய வியட்நாம் சுந்தரம் எம்ஜிஆர் நடித்த நான் ஏன் பிறந்தேன், நாளை நமதே ஆகிய 2 படங்களுக்கும் வசனம் எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு வசனம் எழுதிய காரணத்தினால்தான் வியட்நாம் சுந்தரத்தினுடைய திருமணத்துக்கு எம்ஜிஆர் நேரில் வந்து அவரை ஆசீர்வதித்தார். ஆங்கிலம் கற்பதற்கு ஒரு நல்ல படம் சொல்லுங்கன்னு சென்னையில இருந்து முகமது கேட்டிருக்காரு. ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சினிமா எப்படி தீர்வாகும்? ஒரு நல்ல ஆசிரியர் போய் பாருங்க, அவர்கிட்ட ஆங்கிலம் கற்றுக்குங்க.
எந்த சினிமாவும் உங்களுக்கு நல்ல ஆங்கிலத்தை கற்றுத்தராது. கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் பேசின ஸ்பீச்சை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து ஷீலா கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய எந்த மேடை பேச்சு சோட போயிருக்கு. எந்த மேடையானாலும் பேச்சை பொறுத்த வரைக்கும் வெளுத்து கட்டக்கூடிய ஒருவர் தான் ரஜினிகாந்த். ஜெயிலர் திரைப்படத்தில் அவருடைய பேச்சு அமைந்ததை விட இந்த கூலி திரைப்படத்தில் அவருடைய பேச்சு மிகச்சிறப்பாக அமைந்ததாகவே நான் பார்க்குறேன். நடிகர்கள்லாம் பொலிட்டீஷியன்ஸ் ஆன காலம் போய் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் நடிகர்கள் ஆகுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு. தமிழ் சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புதுசு இல்லையே. நம்முடைய முதல்வரான மு.க. ஸ்டாலின், ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த திருநாவுக்கரசாக எல்லோருமே திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்களே. அடுத்து இன்று ஒரு தகவல். மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற திரைப்படம் தான் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்திலேயே அவருடைய காதல் வளர தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்திலேயே அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் அதை பற்றிய தகவல் இருக்க அதை அவங்க அவ்வளோ எளிதிலே வெளியே சொல்லலை. தங்களுக்கிடையே இருந்த காதல் வெளியே தெரியாமல் பார்த்து கொண்ட மாதிரியே தான் தங்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடையும் வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் இருவரும். அவருடைய கருத்து வேறுபாடு என்பது முதல்ல வெளியே தெரிய வந்ததுன்னா அது கப்பலோட்டிய தமிழன் படத்துடைய படப்பிடிப்பின் போதுதான். கப்பலோட்டிய தமிழன் படத்துக்காக ஜெமினி கணேசன், சாவித்திரி ஆகிய இருவரும் நடித்த ஒரு காட்சியை படமாக்கி கொண்டிருந்தார் பந்துலு. அந்த காட்சியில் சாவித்திரி நடிப்பில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெமினி கணேசனுக்கு தோன்றவே அந்த ஆலோசனையை சாவித்திரிக்கு அவர் சொன்னார். எப்படி நடிக்கிறதுன்னு எனக்கே சொல்லிக் கொடுக்குறீங்களா என்று கோபத்தோடு ஜெமினி கணேசனை பார்த்து கேட்ட சாவித்திரி அதோடு நிற்காம பக்கத்தில் இருந்த கரண்டியை அவரை நோக்கி வீசினார். திரையுலகமும் சினிமா அரசியலும் கொண்டாடிய காதல் ஜோடிகளான ஜெமினி கணேசன், சாவித்திரி ஆகிய இருவரது உறவுக்கிடையே மிகப்பெரிய விரிசல் விழுந்திருப்பதை வெளி உலகுக்கு எடுத்துச் சொன்ன சம்பவமாக அந்த படப்பிடிப்பில் நடந்த அந்த மோதல் அமைந்தது. அந்த மோதல் சம்பவத்துக்கு பின்னாலே நாளுக்கு நாள் அவருடைய கருத்து வேறுபாடு அதிகரித்ததை தவிர குறையவே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நிறைய பேர் தெரியாது, நான் வேட்டையாடு விளையாட்டில் கமல் சாரோட ஒரு 7.5 minute சீன் பண்ணேன். கதவை அப்படி டமால்னு திறப்பாங்க. திறந்து என்ன ராகவன், ரொம்ப சூடாக இருக்கீங்க ராகவன், சொல்லுங்கள் என்ன சமாச்சாரம் அப்படின்னு. மணிரத்னம் சாரோட படத்தில் குருன்னு ஒரு படத்தில் நடித்தேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ சான்ஸ் கிடச்சிது. அதில் ஒரு இது என்னாச்சுன்னா மௌன குருன்னு ஏதோ ஒரு படம். ஆமாம், சாந்தகுமார். ஆமாம், அந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் ஒருத்தர் ரொம்ப தடியாக இருப்பார். அந்த படத்தில் வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு ராமண்ணா உங்கள் வாய்ஸ். ஆனால் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.